அவங்க தத்தளிச்சுட்டு இருக்கிற ஒரு இலை அப்படியே ஆற்றுல விழுந்த மாதிரி திமுகங்கிற ஆறு இந்த இலையை அப்படியே சேஃப்டியாக கொண்டு போகுது. இல்லைன்னா என்ன ஆகும்? காஞ்சி கருவடாக போகும், அவ்வளோதானே. ஓகே. ஸோ அதைத்தான் பிரேமலதா பண்ணியிருக்காங்க. ஒரு கட்சி தலைவராக நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் வந்து கரெக்டாக தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ தப்பு பண்ணிட்ட, நீ அது பண்ணிட்ட, இது பண்ணிட்டேன்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது இல்லையா? இல்லை, விஜயகாந்த் நிறைய மன வருத்தம் அடைஞ்சார்ல. இல்லை, அதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. அரசியலில் வந்து நீங்கள் பிஜேபியும் முஸ்லீம் லீக்கும் தான் சேரக்கூடாதே தவிர, பிஜேபி யார் கூட வேணாலும் சேரலாம், முஸ்லீம் லீக் யார் கூட வேணாலும் சேரலாம். ஸோ அப்படி தான் அதை நீங்கள் எடுத்துக்கணும். அவ்வளவு ஜென்ம எதிரிகள் கிடையாது இல்லை. அன்னைக்கு ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி இருந்த விஜயகாந்த் ஏன் வந்து கலைஞர் இருந்தப்போ தேம்பி அழுதாரு? அந்த சமாதிக்கு ஏன் ஓடினாரு? கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ அந்த மனதில் அந்த எண்ணம் இல்லைன்னா செய்ய மாட்டார்ல. அதனால் பிரேமலதா வந்து கட்சியை காப்பாற்றுவதற்காக அந்த எல்லை வரைக்கும் போயிருக்காங்க. அதைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே சார், நிறைவாக விஜயோட பேச்சு இப்போ சமீபத்தில் சேலம் பரப்புரை பார்த்தோம். ரொம்ப தெளிவாக, ரொம்ப அட்டாக் பண்ணி, ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கனெக்ட் ஆகி பேசியிருந்தார். அவருடைய பேச்சு அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஒவ்வொரு முறையும் அவர் வந்து பெட்டர்மெண்ட் ஆகிட்டே இருக்காருங்க. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த முறை இப்போ நான் வந்து இந்த சேலம் ஸ்பீச்செல்லாம் கேட்கும்போது ஓரளவுக்கு அவர் வந்து ஒரு கோலை நோக்கி போராடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா இந்த அன்றாட அரசியலை நீங்கள் பேசணும், அதை விட்டுட்டு மேலோட்டமாக ஒரு அரசியல் பண்ணுறதுங்கிறது எந்த காலத்துலையும் எடுபடாதுன்னு தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அன்றைக்கி அவர் பேசினார், டிஜிபி பதவி குறித்து பேசினார், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குறித்து பேசினார். இப்போ திரும்ப வேலூரில் நடக்கிற கூட்டத்தில் இந்த கேஎன்ஆர் இஷ்யூ கூட அவர் தான் எடுத்து. ஆமாம், கட்டாயமாக வந்து அவர் இன்னும் நிறையா பேசுவார்னு நான் நம்புகிறேன். அதுதான் சரியான அரசியல் தலைமையாக இருக்க முடியும். சும்மா மேலோட்டமாக ஒன்று பேசுகிறது எந்த காலத்திலும் செல்லுபடியாகாது. சும்மா அங்கே நின்று விசில் அடிக்கிறதுக்கு உதவுமே தவிர அறிவுபூர்வமான ஒரு அரசியலை பேசணும். அதை நோக்கி விஜய் போகிறாரு. கட்டாயமாக ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அவர்கிட்ட